ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் சேனல் பார்க்க முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் பட்டு சாரீ வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பட்டு சாரியில் எப்படி பாவாடை சட்டை தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த சாரியை எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல துணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி துணியை மடிக்கிறது அப்படின்றத நான் ஒரு நியூஸ் பேப்பரில் இதோ சொல்லித்தரேன். இது மாதிரி பேப்பரை ரெண்டாக மடித்து அதை திருப்பியும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம ப்ளவுஸ் துணி கட் பண்ணுறது முன்னாடி இதை மாதிரி தான் மடிச்சுட்டு அப்புறமா ப்ளவுஸ் துணி கட் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அளவு துணி எடுத்து அந்த லைனிங் மடிச்சிட்டோம்ல, இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக அந்த லைனிங்கில் ஃபிட் ஆகிற மாதிரி ரெண்டாக மடித்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி மடித்து கரெக்டாக அந்த துணியில் அப்போ தான் நமக்கு கட் பண்ணும்போது அளவு மாறாமல் இருக்கும், அப்படியே இருக்கும். அதனால் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு சைடு எவ்வளோ ப்ளவுஸோட அளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தோட இறக்கம் அது அங்கே இருக்கிற அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே ஒரு அரை இன்ச் மேலேயே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல மடிச்சு தைக்க போகிறோம். அப்புறம் ஷோல்டர் அளவை மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளே ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணோம். ஏன்னா அந்த இடத்துலையும் நம்ம மடித்து தைப்போம், அதுக்கு கொஞ்சம் துணி தேவைப்படுது. ஷோல்டர் இந்த சைட்லேயும் அதோ நான் மார்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்லீவ் வைக்கும்போது இன்னும் நம்ம மடித்து தைப்போம், அதனால் அரை இன்ச். இப்போ நம்ம தள்ளி அப்புறம் ஸ்லீவோட கைக்குழிலையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த துணியை எடுத்துருங்க. அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அந்த துணியை எடுக்க போகிறோம். அப்புறம் அந்த ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் சைட்லேருந்து ஒரு லைனும் அப்புறம் கைக்குழியிலேருந்து ஒரு லைனும் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இதில் ஒன்று சொல்ல விட்டுட்டேன். நம்ம அளவு ஜாக்கெட்டை லைனிங் துணியில் நம்ம அளவு வைக்கும்போது ஒரு இன்ச் நம்ம லைனிங் துணியில் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம அளவு வைக்கணும். ஏன்னா நம்ம ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது வேணும், துணி தேவைப்படுது. அதனால தான் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அளவு துணியை கீழே இறக்கிட்டு தான் நீங்கள் இது பண்ணணும். அப்புறமா எக்ஸ்ட்ரா அந்த சைடில் பாருங்கள், அளவு லைனை விட நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மார்க் பண்ணுறோம். எதுக்குன்னா கொஞ்சம் தைக்கிறதுக்கு துணி தேவைப்படுது. சரி, நமக்கு பெருசானாலும் சின்னதானாலும் நம்ம எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா தைச்சிக்கலாம். இனி அவ்வளோதான், கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணுறது கரெக்டாக கட் பண்ணுங்கள். நம்ம எப்படி அளவு எடுத்துருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்டு கழுத்து இறக்கம் எப்படி வச்சுருக்கேன்னா, நான் இதில் ஒரு மாடல் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்டு கழுத்து இறக்கத்துலேருந்து ஒரு 2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அந்த ஷேப் வர மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அது கட் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கீழே, ஏன்னா அதில் ஒரு டிசைன் வரப்போகுது. நம்ம கழுத்து கொஞ்சம் கீழே இறங்கி தான் வரும். அந்த இடத்துல நம்ம ஒரு டிசைன் வைக்க போகிறோம், அதனால தான் கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இனி பேக்கில் அதே மாதிரி பேக்கில் ஃப்ரண்ட்டில் எப்படி கழுத்து இறக்கும் அளவு துணி வச்சு மார்க் பண்ணுமோ அது மாதிரி இதுலேயும் நீங்கள் அளவு துணி வச்சு மார்க் பண்ணிக்கணும். இது எனக்கு தெரியும், அதனால் நான் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அளவு துணி வச்சு தான் மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டில் கட் பண்ண மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸ் பீஸில் இந்த லைனிங்கை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டியதான். லைனிங்கில் எப்படி மார்க் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணி கட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா துணி பத்தாமல் போனால் அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது எனக்கு தெரிகிறனால நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கழுத்து பக்கமும் அப்படி தான். கழுத்தும் நீங்கள் ரெண்டு துணியையும் லைனிங் துணியையும் தனியாக நம்ம பிரிச்சிடணும். கழுத்து கட் பண்ணும்போது தனியாக இது பண்ணி தான் கழுத்து கட் பண்ணணும். ஏன்னா 2 கழுத்துமே ஃப்ரண்ட்டில் வேறு பேக்கில் வேறு. அதனால் லைனிங் துணியை ரெண்டாக பிரித்து இது மாதிரி வைக்கணும். அப்புறம் அவ்வளோதான். இனி செட் பண்ணிக்கணும். நல்ல பக்கம் வர மாதிரி லைனிங் துணியை வைக்கணும். ஏன்னா நல்ல பக்கம் உள்ளே வரணும், கெட்ட பக்கம் உள்ளே வரக்கூடாது. நல்ல பக்கம் தான் உள்ளே வரணும். அப்படி வச்சு லைனிங் துணியை வச்சு
நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அது மாதிரி வச்சு நீங்கள் ரெண்டையுமே அது மாதிரி வச்சு நல்ல பக்கம் உள்ளே வரணும். அப்படி அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படியே வச்சு அதை மடித்து வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து கை பீஸ் எப்படி கட் பண்ண போகிறோன்னு, ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி, இப்போ ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை சும்மா கொஞ்சம் நீளமாக லெந்தியாக கட் பண்ணுங்க. நாங்கள் இப்போ வந்து பஃப் ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். அது கொஞ்சம் எனக்கு நீளமாக தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் நீளமாக நான் கட் பண்ணியிருக்கேன். நீளமாக 2ஆக மடித்து திருப்பியும் அதை 4ஆக மடிக்கணும். ஏன்னா 2 ஸ்லீவ் தைக்கிறதுனால 4ஆக மடிக்கணும். இப்போ வந்து 3 மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எவ்வளோ தேவைப்படுதோ, ஹைட்டு எவ்வளோ கை நீளம் தேவைப்படுதோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படுது. ஏன்னா பஃப்புக்கு சுருக்கம் வைக்கிறனால எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அந்த மார்க்லேருந்து நம்ம கையோட ப்ளவுஸ் பீஸில் இருக்கக்கூடிய ஸ்லீவோட அளவுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் மேலேயாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படுது. அதுக்காக தான் ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுருக்கோம். அப்புறமா அந்த 3 இன்ச் இருக்குல்ல, விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல லைனிங்கும் இந்த இடத்துல இருந்தால் லைனிங் கட் பண்ணும்போது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 3 இன்ச் விடக்கூடாது. இது மாதிரி லாஸ்ட்டில் போய் மார்க் பண்ணணும். இனி வந்து நம்ம ஸ்டார்டிங் இருக்குல்ல, ஸ்லீவ் வைக்கிறோம்ல, அது வந்து அளவு எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ 6 எனக்கு வந்து 6 இன்ச் வந்துருக்கு. 6ல் பாதி எவ்வளோ, ஹாஃப் வந்து 3 தான். அந்த 3 தான் லாஸ்ட்டு நம்ம எண்டிங்கில் 3 தான் இருக்கணும். அதோட நேர பாதி அந்த 3 தான் இருக்கணும். அப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுலேருந்து ஒரு இன்ச்சோ 2 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வரையும் போது அழகாக இதே மாதிரி வரைங்க. வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தனியாக வச்சாச்சு. லைனிங்கும் கட் பண்ணியாச்சு, ப்ளவுஸ் பீஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்லீவுக்கு பார்டர் வைக்கணும்ல, அதுக்காக நான் அந்த சாரீலேருந்து பார்டர் வைக்கிறதுக்காக கொஞ்சம் துணி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பட்டி 2 இன்ச் வித்தில் அந்த ப்ளவுஸ் எவ்வளோ நீளமாக இருக்கோ அந்த நீளத்துக்கு அந்த ஹூக் வைக்கிறதுக்காக பட்டி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க. தைக்கும்போது நம்ம மீதியை கட் பண்ணிக்கலாம். இனி வந்து ஸ்கர்ட்டு தைக்க போகிறோம். ஸ்கர்ட்டுக்கு நம்ம அளவு ஸ்கர்ட் வச்சுருக்கோம்ல, அதோட லென்த்தை வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது, மொத்தம் எவ்வளோ இருக்குது லென்த்து அப்படின்றத இதோ நான் பண்ணுற மாதிரி பாருங்கள். அந்த லென்த்துலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு துணி தேவைப்படுதில்ல, அதுக்காக எக்ஸ்ட்ரா 2 இன்ச். அது வந்து இந்த இதில் இப்போ பாருங்கள், அதே அளவு நம்ம வந்து சாரீலையும் எடுக்கிறோம். பாருங்கள், இது மாதிரி எடுங்க. எனக்கு 1.5 டேப் வந்து தேவைப்பட்டதுங்க. பாருங்கள், ஒரு இதுலேருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதான். இனி பாவாடையோட மேலே அந்த பெல்ட் சைடு வருதுல, அதுக்கு எவ்வளவுன்னு பாருங்கள். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது, சுற்றளவு வந்து 20. அந்த 20ல் பாதி வந்து 10. அந்த பாதி வந்து நம்ம இதில் 10 வந்துச்சு. அப்போ ஃபுல்லாக 2ஆக மடித்து தான் நம்ம போட்டிருக்கோம். ஃபுல் லென்த் அப்போ வந்து 20லேருந்து ஒரு 2 இன்ச் தேவைப்படாது. ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா இது பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு லைனிங்கும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்போ சொன்ன மாதிரியே நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி வச்சு லைனிங் துணி வச்சு கழுத்து சைடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் பாட்டமையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த முக்கு வருதில் அந்த சைடை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அந்த வி ஷேப்பில் வந்து அந்த இது வர இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா திருப்பிக்கோங்க. ஓப்பன் சைடில் கையை விட்டு ப்ளவுஸை திருப்பிட்டு அந்த கழுத்து சைடையும் கீழே பாட்டம் சைடையும் திருப்பி ஒரு வாட்டி அந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கணும்.
அப்புறமா ஃப்ரண்ட் நெக்கில் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த சாரிலேயே ஒரு பீஸை வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃப்ரண்ட் நெக் லைனில் பின்னாடி பக்கம் வச்சு அந்த சைஸில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு கட் பண்ணி சைடை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் எண்டில் மட்டும் ஸ்டிச் பண்ணாமல், எதுக்குன்னா அதை திருப்பி விடுறதுக்காக அந்த சைடை மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் மற்றதெல்லாம் ஸ்டிச் பண்ணி அந்த ஓப்பன் சைட்லோடையே கையை விட்டு துணியை திருப்பிட்டு அந்த ஓப்பன் சைடு இருக்குல்ல அந்த சைடை மடித்து தைச்சிக்கோங்க. அப்புறமா இந்த பீஸை நெக்லைனோட பேக் சைடில் வச்சு எவ்வளோ வருமோ கழுத்தோட அளவு அந்த அளவில் வச்சு அப்படியே தைச்சிக்கோங்க. அவ்வளோதான். அந்த ஷேப் வந்து நெக் ஷேப் வந்து வந்துடும். இப்போ முடிச்சாச்சு. இனி அந்த ஸ்லீவ் கை பகுதியில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்லீவ் தைக்கும்போது அசையாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பக்கம் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடில் அதே மாதிரி கிளாத்து நல்ல பக்கம் உள்ள மாதிரி வச்சு கிளாத்தில் நெக் லைனை தைச்சிட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டமே தைச்சிடணும். தைச்சிட்டு நம்ம வந்து ஓப்பன் சைட்லேருந்து திருப்பி உள்ளே விட்டு திருப்பினதுக்கப்புறம் நெக்லைன்லேயும் பாட்டத்துலேயும் ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சு போடணும். அவ்வளோதான். இனி அந்த ஸ்டிச் பண்ண பேக் சைடை சரியாக மடித்து ஃபோல்ட் பண்ணி பேக் சைடை வந்து கட் பண்ணணும். எதுக்குன்னா அந்த பட்டி தைக்கிறதுக்காக அதை கட் பண்ணிடணும். அப்புறம் ஹூக் பட்டி தைக்கிறதுக்கு அந்த பட்டி துணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி மேலே வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இதை ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பி பின்னாடி ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி அந்த சைடு வந்து பேக்கில் ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். இது வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணி பேக்கில் கொண்டு வரணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பட்டி துணியை கட் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிக்கோங்க. இதை அப்படியே பின்னாடி பக்கம் ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி இங்கே ஸ்டிச் பண்ணுற பாருங்கள். அதே மாதிரி துணியை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதே மெத்தடில் தான் இன்னொரு பக்கம் இருக்கிற துணியை பட்டி துணி பேக்கில் ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். இது ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணி பேக்கில் கொண்டு போய் இதே மெத்தட் தான் அந்த சைடும் நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து ஸ்லீவ் தைக்க போகிறோம். ஸ்லீவும் அதே மாதிரி சுருக்கம் வச்சு மேலேயும் கீழேயும் ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த லைனிங் தைச்சிருக்கோம்ல அதை பேக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்ட்ரு வந்து பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் போடுற மாதிரி இந்த பட்டி துணி தைச்ச மாதிரியே, பட்டி துணி நம்ம எப்படி தைச்சோம் ஹூக் பட்டி அது மாதிரியே ஸ்லீவ்லேயும் பேக்லேருந்து இந்த பார்டரை ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட்டில் மடித்து தைக்கணும். அவ்வளோதான். ஹூக் பட்டியில் தைச்ச அதே மெத்தட் தான் இதுலேயும். அதனால் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இதில் காமிக்கல. அவ்வளோதான். ஸ்லீவ் தைச்சி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இதே மாதிரி இதை வந்து அப்படியே மடித்து ஃப்ரண்ட்டு பக்கத்தில் மடித்து தைக்கணும், ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் நான் தைச்சி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இனி அந்த துணியோட 2 ஷோல்டரையும் அளவு துணி சைஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். ஸ்டிச் பண்ண முன்னாடி ஸ்லீவோட நல்ல பக்கமோ ஷோல்டரோட நல்ல பக்கமோ உள்ளே வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் திருப்பும்போது ராங் சைடு மேலே வராது, நல்ல சைடு தான் மேலே வரும். இதை மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓர சைடு கீழே டாப்போட ஓரத்தையும் மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அந்த அளவு துணியை வச்சுட்டு சைடு ஓப்பனையும் ஸ்டிச் பண்ணிடுங்க. எல்லா 2 சைடும் ஸ்டிச் பண்ணி அளவு துணிக்கு ஏற்ற மாதிரி 2 சைடையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ஓப்பன் சைடையும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் தைச்சாச்சு. இனி வந்து ஸ்கர்ட் தைக்க போகிறோம். அந்த ஸ்கர்ட்டை வந்து 2 இன்ச்சு கேப்பில் மடிப்பு போட்டு
ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்புறம் பட்டியோட துணியும் லைனிங் துணியும் சேர்த்து சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 சைடு எண்டையும் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் வர மாதிரி ஸ்கர்ட்டில் வச்சு ஒரு சைடு இதை மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்கர்ட்டில் நல்ல பக்கமும் அப்புறம் அந்த பட்டியில் நல்ல சைடும் வர மாதிரி கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஹூக் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதுவும். இது மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா அந்த சைடு போய் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓரத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணணும். திருப்பினா அழகான பட்டு பாவாடை சட்டை ரெடி பண்ணியாச்சு. இதை தைச்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.